Hi Richa, your acting was amazing in the movie. Thank you so much. வழக்கமா மரத்தை சுத்தி ஓடி ஓடி ஹீரோயின்ஸ் பார்த்து எங்களுக்கு பழக்கம். ஆனா இதுல அந்த ஒரு சீன்ல நீங்க வந்து அவர் கொன்னுடணும்னு ஒரு வெறி, ஆனா அதுல ஒரு டயலாக் கூட இல்லாம உங்க கண்ணு உங்க எக்ஸ்பிரஷன்ஸ்லயே காட்டி ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தீங்க. It was wonderful. அது ஒரு சீன் தனியா சொல்றோம், பட் அது தவிர throughout the movie you were amazing. You rocked. Thank you very, very much. It's Selva. Hi. I think it's the third movie in Selva. This is for my fourth film itself. Kadal Kondain Pudupettai and it's துள்ளுவதெல்லாமே காதல் கொண்டேன் புதுப்பேட்டை fourth. நாலு மூவில எந்த மூவி பெஸ்ட்னு சொல்ல முடியுமா உங்களால? மயக்கம் என்ன இது இப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லல. இந்த மாதிரி எனக்கு மத்த மூணு படங்களும் சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கல. நீங்க வந்து இந்த லிரிக்ஸ்லாம் எங்கல இருந்து யோசிக்கிறீங்க? எப்படின்னா இந்த மூவில ஒரு சாங் அடிடா அவல உதடா அவல இதே மாதிரி லிரிக்ஸ்லாம் எங்கல இருந்து யோசிக்கிறீங்க? ஏன்னா ரீசெண்டா தான் நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியால உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ படிச்சேன். நீங்க எழுதிருந்தீங்க அதுல இப்போ வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான லிரிக்ஸ் வந்து யாருமே கேட்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. ரொம்ப நார்மல் லிரிக்ஸ். ஏன்னா வை திஸ் கொலவரிட்டியும் அவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு, ரொம்ப பப்ளிசிட்டி கிடைச்சிருச்சு. அதனால இதே மாதிரி லிரிக்ஸ்லாம் நீங்க எங்கல இருந்து யோசிக்கீங்க? அடிடா அவல உதடா அவல இல்ல இப்போ ஓகே ரைட். ஒரு பாட்டு எழுதணும்னு நினைக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நமக்கு மைண்டுக்கு வந்து நம்ம பேச்சு தமிழ்ல என்ன யோசிக்கிறோமோ அது வரும். இல்லைன்னா நம்ம அந்த சுச்சுவேஷனுக்கு உட்காருங்க ப்ளீஸ் உட்காருங்க, இல்லைன்னா அந்த சுச்சுவேஷன் நமக்கு என்ன தோணுதோ அதுதான் வரும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சைலண்டா இருங்க ப்ளீஸ் சார், கொஞ்சம் அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன ஃபர்ஸ்ட் எனக்கு மனசுல என்ன தோணுதோ நான் அதை எழுதுறேன். அதுக்காக நான் ரொம்ப யோசிச்சேன்னா மேபி நான் தப்பா எழுதுவேன்னு நினைக்கிறேன். இப்பயும் நான் கரெக்டா எழுதுறேன்னு சொல்ல வரல, பட் என்ன மனசுல ஃபர்ஸ்ட் என்ன தோணுதோ அது இம்மீடியட்டா எழுதுறேன். ஸோ அந்த சுச்சுவேஷன்ல வந்து ஒரு ஃப்ரெண்டு தன்னை வருத்துற ஒரு பொண்ணை நினைச்சு பாடுறாரு, இன்னொரு ஃப்ரெண்டு அவரை ஆறுதல் சொல்றாரு. ஸோ இம்மீடியட்டா அதுவும் ரெண்டு பேரும் குடிச்சிருக்காங்கன்னு நமக்கு சுச்சுவேஷன் தெரியுது. இம்மீடியட்டா என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி போச்சு தண்ணீர்ல போச்சு என் கண்ணீர்ல இருக்க அட்ரா அவளை உதரா அவளை விடுறாமாமா தேவையில்லை நம்ம பேசுவோம்ல, விடுறாடே வேணாண்டா விடுறா மேல அவ சந்தோஷமா தானே இருக்கா நீ ஏன் கஷ்டப்படுறேன்லாம் நம்ம சொல்லியிருப்போம் ஜென்ரலா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். ஸோ அதை வந்து மீட்டர்ல போட்டிருக்கோம் அவ்வளவுதான். ஸோ தனியா இதுக்கு நீங்க யோசிக்கிறதே யோசிக்காம எழுதுறேன், அதனால தாங்க அப்படி வருது. ஷார்ட்டா அதான் ஆன்சர். I am Vaidyanathan and I am here with my iron lady, Sri Ramya. And Dhanush, முதல்ல வந்து she has stolen the show completely. Climax you came back very well, but I liked her performance better than yours this movie. இல்ல சி நீங்க எல்லாமே ஆடியன்ஸ், நீங்க எல்லாருமே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை ஃபீல் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு. நீங்க அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எந்தோட பெட்டரா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அவ்வளவு ஃபீட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ அதுவும் எனக்கு சக்ஸஸ் தான். ஸோ ஐம் really happy you enjoyed her performance more than mine because the story revolves around her, Yamini. If only her character is more powerful than mine, if only she scored better than me, the movie will work out. So I'm really glad you find her performance better than mine. Thank you. நான் வந்து ஒரு கமல் ஹாசன் ஃபேன். ஸோ அண்ட் இஃப் யூ சி கமல் ஹாசன் வந்து இனிஷியலா he doesn't know dancing and all, assistant director இருந்தார் accepted, but பரதநாட்டியம் and all he learnt and then only he started performing. நீங்க வந்து do you have a plan for learning lyrics writing and everything? You can also take it up. That is lyrics writing வந்து நீங்க சும்மா அப்படியே now just like that you are writing it. இப்பவே நீங்க ரொம்ப பின்றீங்க. Why can't you take up classes and do a better one? அதாவது classes in the sense எப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஏன் ப்ராப்பரா பண்ணக்கூடாது எடுத்து அதானே கேக்குறீங்க. ரெண்டு விஷயம், ஒன்னு எனக்கு அதுக்கான நேரம் இல்லை, ரெண்டாவது நான் அவ்வளோ தூரம் லிரிக்ஸ் சீரியஸாக எடுத்துக்கல. என் வேலை நடிக்கிறது, அதே இன்னும் நான் ஒழுங்காக பண்ணலாம் தான் நினைக்கிறேன். அதை கரெக்டாக பண்ணி முதல்ல அதில் வந்து ஒரு எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் திருப்தி ஆகும், போதும் நல்லா நடிச்சிருக்க கொஞ்சம் படங்களில் அப்படின்னு. அது வந்தால் தான் நான் ஒரு நல்ல நடிகனா என் வேலையை முழுசாக செஞ்சுருக்கேன்னு அர்த்தம். அது இல்லாமல் என்னோட ரியல் பேஷன் வந்து டைரக்ஷன் தான். ஆக்டிங்கும் கிடையாது, இல்லை லிரிசிஸ்டும் கிடையாது, இது எதுவுமே கிடையாது. டைரக்ஷன் தான் என் பேஷன். ஸோ நான் அதை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. எனக்கு வந்து இது எல்லாமே வந்து என்னை யாரோ கேட்டாங்க, அதனால எழுதுனது தான். எல்லா பாட்டுமே இந்த வைதிஸ் கோல வரையும் வந்து பக்கத்தில் நான் தான் இருந்தேன்னு எனக்கு கேட்டது தான், அதனால நான் எழுதுறேன், அவ்வளோதான். ஸோ இதுக்கு ப்ராப்பராக எடுத்து தான் நான் லிரிக்ஸ் எழுதணும் அப்படிங்கிற டைம் வந்ததுன்னா நான் எழுதுறத விட்டுருவேன் ஜாலியாக. ஆடுகளம் படத்தில் there was a scene in which உங்க லவ் இது பண்றதுக்காக you will lower your hand. Why can't you avoid such scenes in a movie? That is, அது வந்து I know it's not up to in your hand, it's the director who decides it, but அந்த மாதிரி இது வந்து it spreads some negative influence across because one of my friend also tore his hand. All right. See, so okay, one of your friend tore his hand, right?
So cinema is nothing but something that's very close to life itself. ஸோ இது வந்து ஒரு என்டர்டெய்னர். நீங்கள் வந்து இது நான் என்டர்டெயின் பண்ணும் பொழுது எல்லாமே வந்து நான் பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும் சொன்னேன்னா நீங்கள் படம் பார்க்க மாட்டீங்க. ஐ டோன்ட் திங்க் யூ வுட் வாட்ச் அ ஃபில்ம். ஐ டோன்ட் திங்க் தட் ஃபில்ம் வுட் பி இன்ட்ரெஸ்டிங் டு யூ இஃப் ஐ டெல் யூ ஒன்லி பாசிட்டிவ் திங்ஸ். டு மேக் சம்திங் லுக் பாசிட்டிவ் ஐ ஹாவ் டு ஷோ சம்திங் நெகட்டிவ். யூ கெட் மை பாயிண்ட்? If I don't show something negative, you will not enjoy the positiveness when the positiveness comes. For example, I have to make a movie on gangsters. Are you against it? No. If I want to make a movie on gangsters, how do you expect me to make a movie on gangster without murders or blood or violence? As simple as that. It's negative. It's not a good thing to do. But I have to show it because I am making a movie on gangsters. So we cannot avoid it. And this is movie. We are entertaining here. We are not preaching here. So you should be really clear about that. You know, you just come here, watch it 2 hours, 20 minutes. I entertained you. I made you feel okay. My money is worth it. Then you say good. We are very happy. You come. You don't like the movie. Inada padam eduthukan seat kilishtu poitinga nu vechukanga. Then we'll have to accept that also. I bow my head. I take my flaws. These two things are justified. But you cannot ask, இது ஏன் நீங்க பண்றீங்க, இதை அவாய்ட் பண்ணலாம்ல. It cannot be done. I am here to tell a story. How do you expect me to tell a story without having positive and negatives equally involved? So that's how it works. Thank you. Hi Dhanush. Hello. Arun here. Hi. First of all, congratulations for Thank the national you. award. Thank you. We had an opportunity to wish you here. Thank so, இதில் வந்து மெயினாக எனக்கு பிடிச்சது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. கடைசி வரைக்கும் ஈவன் இந்த கிளைமேக்ஸ் லைக் யூ ஸ்போக் அபவுட் த ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் யூ ரிமைண்டட் ஆஃப் யூர் ஒய்ஃப். ஸோ அதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயம். தேங்க்ஸ். Thank you so much. ஹாய் தனுஷ், குட் ஈவினிங். மோகன் யா. ஹாய். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஹாய் ரிச்சா. இங்கே நானும் என்னோட வைஃப் அஸ்வினி வந்திருக்கோம். Hi. Really enjoyed the movie so much. Thank you. I mean, throughout the... Thank you. Yeah, actually she was crying. I was consoling her for your performance during that time when you didn't have any dialogues and you just have to emote with your emotions. So she really felt it and she was crying. I was consoling her actually. I'm not exaggerating. That happened. Good. Yeah. Thank you. So throughout the movie, dialogues were crisp and clear. It was really nice. And movie by movie, you're actually growing really well. Thank you. காதல் கொண்டேன்ல இருந்து நான் காலேஜ் படிக்கிற டைம்ல இருந்து we became really fans for you. Thank you. உங்களுடைய ஒவ்வொரு மூவியுமே வந்து சாங்ஸ் ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருக்கு. Keep rocking. Thank you. You guys are newlywed? Just 1.5 years. 1.5 years. Yeah. Okay, just இந்த மாதிரி நல்ல ஒரு wife இருங்க அவருக்கு. You know, back him up like that and you know, it's really wonderful thing. இதுல இந்த படத்துல சாரி ஐம் கிராசிங் மை பவுண்டரிஸ். இந்த படத்துல ஒரு சீன் வரும். அவங்க ஹஸ்பண்ட் பத்தி, யாமினி ஹஸ்பண்ட் பத்தி அவங்க கிட்ட தப்பா பேசும்போது என் புருஷன் கிறுக்கு ஆனா ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. அந்த மாதிரி ஒரு பெண் தன் கணவனை வெளியே விட்டு கொடுக்காம இருந்தாங்கன்னா அவன் என்ன வேணா செய்வான் அந்த பொண்ணுக்காக. ஸோ அதுதான் இந்த படத்துல நாங்க சொல்ல வந்ததே. ஸோ I just felt like saying, since he said you guys are newlywed, have a happy married life. Thank you so much for that. And Rachel, I'm really proud to, to say that I'm a wife today. And the pride which you kept up in the movie was really awesome. Thank you so And much. every wife should be there as a backup to the man there. I'm Make glad a this happy was an marriage. inspiration for you. It Thank you. should be an Definitely. inspiration for all women. Definitely. Thank All you. the best to you guys. Thank you so Thank you. much. Just one other thing, Dhanush. Yes. 2 நாளைக்கு முன்னாடி பிஹைண்ட் வேர்ட்ஸ்ல உங்களுடைய இன்டர்வியூ பார்த்தேன். அதில் ஆக்சுவலி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மூவி பார்த்தோன்னே ஒவ்வொரு ஹஸ்பண்டுக்கும் அவங்களுடைய ஒய்ஃபை இன்னும் நல்லா பிடிக்கும், ஒவ்வொரு ஒய்ஃப்க்கும் அவங்க ஹஸ்பண்ட் இன்னும் நல்லா பிடிக்கும். இட் ட்ரூலி ஹேப்பன். Thank you. Thank you. நான் போய் சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ்.